காலையில் வண்டி எடுத்தானா தூங்கி எந்திரிச்சு சொன்னால் வண்டி வந்து பல்லு விளக்குறது எப்படி விளக்குறோமோ அதே மாதிரி வண்டி வந்து தொடக்கணும். அதே மாதிரி தானே வாகனமும் மனிதனும் ஒன்று. சார், என்னுடைய பேர் வந்து ஆர் பொன்னுசாமிங்க. நான் 2 வீலர் மெக்கானிக்கல். நான் வந்து ஒரு 35 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கம்ப்ளீட்டாக வந்து விண்டேஜ் வெஹிக்கிள் மட்டும்தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எந்த வண்டி எந்த கண்டிஷனில் கொண்டு வந்தாலும் கொடுத்தாலும் நான் பண்ணிடுவேன். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஒரு பழைய வண்டியை கொண்டு வந்து கொடுத்தா புது வண்டி மாதிரியே நான் பண்ணிடுவேன். நான் வந்து என்னுடைய சர்வீஸை வந்து நிறைய வண்டி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு வண்டி வந்து வந்துச்சுன்னா எந்த விதமான சவுண்டு வருது, எதனால சவுண்டு வருது, என்ன பொருள் போயிருக்கும் அப்படிங்கிறதும் துல்லியமாக வந்து கழட்டாதுக்கு முன்னாடியே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நான் கழட்டுவேன். ஒரு கஸ்டமர்கிட்டவே சேலஞ்சு பண்ணி நான் கழட்டுவேன். இது போயிருக்குன்னா அது போயிருக்கும். 100 போல்ட்டு கழட்டினாலும் கூட 100 போல்ட்டு கழட்டின பின்னாடியும் கூட அந்த ஃபால்ட்டு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் மெக்கானிக்ஸம். விண்டேஜ் வெஹிக்கிளுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் அதுக்குன்னு தனி சுதந்திரமே இருக்குது. அதையும் அழிக்க முடியாது. 1950 வந்த வண்டி இருக்குது. 45, அதாவது சுதந்திரம் வாங்காதுக்கு முன்னாத வண்டி வந்து முதற்கொண்டு இன்றைக்கி இருக்குது, ஓடிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வண்டி இன்றைக்கி கண்டமாயிருது. பொருள் கிடைக்கிறதில்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருளை வந்து போனாலும் கூட அதை ரீமேல் பண்ணலாம். இன்றைக்கி அதை பண்ண முடியாது. அன்றைய வந்து அதாவது 77, 76 வந்து வெஹிக்கிள் கிடையாது. 2 வீலர் வெஹிக்கிள் வந்து அதிகமாக கிடையாது. அப்போ அன்றைய சூழ்நிலை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கே எல்லோரும் சிரமப்பட்டுருந்தாங்க. அன்னைக்கு வந்து எல்லாம் சைக்கிள் தான் நிறைய இருந்தது. அப்போ அன்றைய காலத்தில் வந்து நம்ம இந்த தொழில் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணி இந்த தொழிலை பழக ஆரம்பித்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து புல்லட் கம்பெனியில் தான் நான் இருந்தேன். ஜூபிட்டர் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் 78 இருந்தது. அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து எனி 2 வீலர் 2 ஸ்ட்ரோக்கு 4 ஸ்ட்ரோக்கிலிருந்து எல்லா வண்டியும் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸ்கூட்டர் ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அதில். உனக்கு பெட்ரோல் தீர்ந்து போச்சுனாலும் பெட்ரோல் வண்டியில் வச்சுக்கலாம். ஒன்று பஞ்சர் ஆகிடுச்சுனாலும் ஸ்டெப்னி இருக்குது. எனி டைம் எந்த டைமில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்க கூட ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற வண்டிகள் அப்படி பண்ண முடியாது. ஒரு மேனுவல் இருக்குது, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி. ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. ஸ்கூட்டர்லாம் வந்து எனி டைம் ஓட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்டி போகலாம். நின்றுட்டு போவேன், வண்டியில் உட்காந்துட்டு போவேன், பேப்பரே படிக்கலாம். எப்படி படுத்துகிட்டே போயிடுவேன் வண்டியில். என்னுடைய ஸ்டைல் வந்து என்னுடைய தாவா கொட்டி இங்கே இருக்கும், 2 கால் பின்னாடி இருக்கும், 2 கை இப்படி இருக்கும். போனால் தனியாக போன மாதிரி இருக்கும் வண்டி. அந்த மாதிரிலாம் நான் வந்து ரசிச்சிருக்கேன். வண்டியே ஓடாது, 20 வருஷமாக ஓடாத வண்டி வந்து ஓட வைக்கும் போது அது ஒரு திருப்தி தானே. ஒரு 20 வருஷம் எனக்கு வந்து ஒரு தாத்தா வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு, மகன் ஓட்டி முடிச்சிட்டாரு, பேரன் அந்த வண்டியை பார்த்துட்டு இருக்கான். கண்டமாயிருக்கு வண்டி. அந்த வண்டி ஓட்டணும்னு அந்த பையன் விருப்பப்படுறான். அந்த பையன் காலேஜுக்கு போன பின்னாடி அந்த வண்டி எடுத்து கொண்டு வந்து எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து ரிப்பேர் பண்ணி கொடுங்க, என்னுடைய தாத்தா ஓட்டின வண்டி நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முழு திருப்தியோட நான் வந்து பண்ணி கொடுப்பேன். அப்படித்தான் எனக்கு கஸ்டமர் இருக்காங்க. அப்பா ஓட்டின வண்டி, தாத்தா ஓட்டின வண்டி, பழைய வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும்
இந்த ஸ்பேனர் எடுத்தாச்சுன்னா என்ன சைஸுன்னு நான் சொல்லுவேன். கண்ணை கட்டிட்டு இது என்ன சைஸுன்னு சொல்லலாம். நீ இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? இந்த வண்டி இருக்கு, நீ நின்றுருக்க, எல்லா ஸ்பேனரையும் வச்சிட வேண்டியது. இந்த வீலை கழட்டினா கழட்டிடுவேன் கண்ணை கட்டிட்டு. அதே மாதிரி கண்ணை கட்டிட்டு மாட்டினாலும் மாட்டிடலாம். எல்லா வண்டியுமே நல்ல வண்டி தான். எதுவுமே மோசம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு டெக்னாலஜிலையும் ஒவ்வொரு மெக்கானிக்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம தெரியாமல் அந்த வண்டி சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு தெரியலை அதுக்காக இன்னொரு வண்டி மோசம்னு சொல்லக்கூடாது. அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படணும். தெரியாததை தெரிஞ்சுக்கணும். ரசித்து வண்டி ஓட்டலாம்.